ஹைரா. அடுத்ததாக குழு பாடல் ஒன்றை பாடுவதற்காக நான் எங்கும் அழைக்கும் மாணவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜயான், சவுத், ஹுசைன், ரிஃபத், ஜெய்ப், எம் ஹம்தி. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி குழு பாடல் ஒன்று. அதனை பாடுவதற்காக ஜயான், சவுத், ஹுசைன், ரிஃபத், ஜெய்ப், எம் ஹம்தி என்ற மாணவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சிறு வயது என்றாலும் அழகான முறையில் பாடலை பாடி சென்ற மாணவர்களுக்கு ஜிசாக்குமுல்லா ஹைரா. அடுத்ததாக இங்கு கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு மாணவி பதில் அளித்துள்ளார். அது என்னவென்று பார்ப்போம். ஆமாம், நாங்கள் கேட்ட கேள்விக்கு இரு மாணவர்கள் விடை சொல்கின்றார்கள். அவர்களுக்கான பரிசினை வழங்கும் நிகழ்வு தற்போது இடம்பெறுகின்றது. இந்த பார்வையாளர்களுக்கான கேள்வி நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் தி பொரின் ஷாப். அந்த வகையிலே உங்களுக்கான கிஃப்ட் வவுச்சர் வழங்கப்படுகின்ற போது நீங்கள் அதனை அந்த கடைக்கு சென்று உங்களுக்கு தேவையான சாக்லேட் ஐட்டம் மற்றும் ஸ்வீட் ஐட்டங்களை பெற்றுச் செல்ல முடியும் என்பதை அறிய தருகின்றார்கள். அதே போன்று நாங்கள் கேட்ட கேள்விக்கு இரு மாணவர்கள் விடையை சொல்லியிருக்கின்றார்கள். அந்த இருவருக்குமே நாங்கள் பரிசிலை வழங்குவதற்கான ஏற்பாடை செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே அந்த விடையினை கூறி சென்ற இரண்டு மாணவர்களையும் மேடைக்கு அன்பாய் அழைக்கின்றோம். முதலாவது HF ரஷாதா, அதே போன்று SM சஸ்பின் ஆகிய மாணவிகளை மேடைக்கு அழைக்கின்றோம். நாங்கள் கேட்ட கேள்விக்கு சில பேர் ஹசரங்க என்று சொல்லியிருந்தார். அவர் முன்னாள் T20 கேப்டன், தற்போதைய கேப்டனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார் தரித் அசலங்க என்பதே சரியான விடை. ஆமாம், இந்த மாணவிகளுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது சமூக செயற்பாட்டு நிறுவனங்களில் தற்போதைய
வாலிபர்களை கொண்ட இளைஞர்களை கொண்ட ஒரு நிறுவனமாக எம்சி வெல்ஃபேர் அசோசியேஷன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அந்த நிறுவனத்தின் செயலாளர் ஜில்சாத் அவர்கள் இந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி வைப்பார்கள். கிஃப்ட் வவுச்சரை வழங்கி வைத்த ஜில்சாத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நாங்கள் மாணவர்களுக்கான மேடையாக இது காணப்படுகின்ற காரணத்தினால் மாணவர்களின் நிகழ்ச்சி ஒன்றுக்கு செல்கின்றோம். அதற்கு முன்பதாக நான் பெயர் குறிப்பிடுகின்ற மாணவர்களை பரிசிலுக்கு அடுத்ததாக தயார் நிலையில் வைத்திருக்குமாறு ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோரை வேண்டிக் கொள்கின்றோம். பரிசினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் இங்கு 4 மாணவர்களை அழைக்க இருக்கின்றோம். அந்த மாணவர்களை மேடைக்கு அருகாமையில் அழைத்து பெற்றோர்கள் ஆசிரியர்களிடம் ஒப்படைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பெயர் குறிப்பிடுகின்ற மாணவர்களாக MF ஹம்தி, அதே போன்று ரிஃப்னாஸ், அதே போன்று S சிமர், அதே போன்று SA சரித் ஆகிய மாணவர்களை மேடைக்கு அருகாமையிலே அழைத்து வருமாறு அன்பாய் கேட்டுக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த மாணவர்களின் நிகழ்ச்சி முடிவடைந்ததன் பிற்பாடு அந்த மாணவர்களுக்கு 4 பேருக்கும் நாங்கள் விருதினை வழங்கி வைக்க இருக்கின்றோம். அவர்களுக்கான கௌரவ பரிசினை வழங்கி வைக்க இருக்கின்றோம். ஆமாம், அடுத்ததாக மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்ததாக மாணவர் நிகழ்ச்சி ஒன்று இந்த மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வேளையில் அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி சிங்கள மொழியில் பேச்சை ஒன்றை நிகழ்த்துவதற்காக ஹானியா என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். சூரா மனதம் ஒன்றை நிறுத்துவதற்காக மன்ஹா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மலையாள மொழியில் நீட்டி சென்ற மாணவிக்கு ஜிசாகுல்லா ஹைரா அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்வு பரிசு வழங்கும் நிகழ்வு. ஆமாம், இக்ரா பாடசாலையின் 2024ஆம் ஆண்டுக்கான கலை நிகழ்ச்சி மற்றும் விளையாட்டு போட்டி காலை 9 மணி முதல் இந்த சாஹிரா ஆரம்ப பாடசாலை மைதானத்திலே அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த மாணவர்களின் காலை முதல் சிறந்த முறையிலே தங்களது விளையாட்டு நிகழ்ச்சிகளை நிறைவு செய்திருந்தார்கள். அதன் பிற்பாடு மதிய போசன இடைவெளிக்கு பின்பு இந்த கலை நிகழ்ச்சி தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது விசேட ஒரு பிரமுகர்களாக எமது அழைப்பை ஏற்று சர்வதேச அளவிலே பணிபுரியும் சர்வதேச பிரமுகர்கள் கூட எங்களது இந்த விழாவுக்கு வருகை தந்தது ஒரு சிறப்பம்சமாக காணப்படுகின்றது. அதே போன்று இன்றுமல்லாது இன்று மிகவும் சிறப்பான ஒரு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள். அந்த வகையிலே உங்களது முழு ஒத்துழைப்புமே இந்த விழாவை சிறப்பாக செய்து முடிப்பதற்கு ஊன்றுகோலாக அமைகின்றது, ஒத்தாசையாக இருக்கின்றது. அந்த வகையிலே உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். பார்வையாளர்களுக்கான கேள்வி என்ற நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்ததாக பார்வையாளருக்கான கேள்வி நிகழ்ச்சி. உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், தற்போது நாங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டு பொறுத்தவரையிலே எலெக்ஷனையே சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக 2 ஜனாதிபதி தேர்தல், அது மட்டுமல்லாது பாராளுமன்றத்துக்கான தேர்தலை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முகம் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தேர்தல் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒன்று கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதன் காரணமாக உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியின் மூலமாக சில பேர் தெரிவு செய்யப்படுவார்கள், போட்டி போட்டு தெரிவு செய்யப்படுவார்கள். அது மட்டுமல்லாது சில பேர் நேஷனலிஸ்ட் தேசிய பட்டியலூடாகவும் தெரிவு செய்யப்படுவார்கள். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், தேசிய பட்டியல் மூலம் இலங்கை பாராளுமன்றத்துக்கு எத்தனை பேரை தெரிவு செய்வார்கள் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடை தெரியுமானவர்கள் எமது ஸ்டேஜுக்கு அருகாமையிலே வந்து விடையை சொல்லுமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம்.
ஆமா, விடை ஏற்கனவே கூறிய மாணவர்கள் மீண்டும் வர முடியாது. பார்வையாளர்கள், ஆமாம், நாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு மாணவர் இங்கே வந்து விடை சொல்லியிருக்கின்றார். சரியான விடையை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆமாம், அவருடைய பெயரை அவரே வாயால் குறிப்பிடட்டும். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? எந்த பாடசாலையில படிக்கிறீங்க? உங்களோட தகவலை சொல்லுங்க. ஆமாம், இந்த விடை உங்களுக்கு தெரியுமா அல்லது உங்களது பெற்றோர்கள் சொல்லி தந்தார்களா? ஆமாம், அவர் இருந்தாலும் அவருக்கு தெரிந்திருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக பெற்றோரிடம் கேட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே வந்து விடைய சொல்லியிருக்கிறார். ஆமாம், அவரது முயற்சிக்கு எமது இந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்க இருக்கின்றோம். இந்த கிஃப்ட் வவுச்சரை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது பச்சைப்பள்ளி நிர்வாகத்தின் தலைவரும் சக்காத் குழு புலனறுவை மாவட்ட சக்காத் குழு செயலாளருமான அல்ஹாஜ் மன்சூராஜர் அவர்கள் இந்த வவுச்சரை வழங்கி வைப்பார்கள். பெற்றுச் செல்வதற்காக அஹ்னாப். ஆமாம், அந்த வவுச்சரை வழங்கி வைத்த மன்சூராஜருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மாணவர்களுக்கான பிரைஸ் வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். அவர்களுக்கான விருது மற்றும் சர்டிபிகேட் வழங்கும் வைபவம். அந்த வகையிலே நாங்கள் பெயர் குறிப்பிடுகின்ற மாணவர்கள் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். எஸ்.ஏ. சரித் என்ற மாணவரை பரிசினை பெற்றுச் செல்வதற்காக, பரிசு மற்றும் மெடலை பெற்றுச் செல்வதற்காக இங்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது இன்றைய நிகழ்ச்சியின் பிரமுகர்கள் ஒருவரான சர்வதேச உலகளாவிய மனித உரிமை ஆணைக்குழுவின் சர்வதேச பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும், சர்வதேச முகாமைத்துவ பணிப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் டாக்டர் மௌஃபிக் அவர்களை இந்த பரிசினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுச் செல்வதற்காக மாணவன் சராப். இரண்டாவதாக நாங்கள் அழைப்பது சிமர் என்ற மாணவனை அழைக்கின்றோம். எஸ் சிமர் பரிசினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைப்பது எஸ் சிமர் என்ற மாணவனை. இதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைக்கும் மாணவன் ஆர்.எம். ரினாப் என்ற மாணவனை பரிசினை பெற்றுச் செல்வதற்காக அன்பாய் அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து ஹம்தி என்ற மாணவனை அழைக்கின்றோம். எம்.எஃப். ஹம்தி. ஆமாம், எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இந்த வைபவத்தை சிறப்பிப்பது மட்டுமல்லாது பரிசினை வழங்கி வைத்த சர்வதேச மனித உரிமை நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் டாக்டர் மஹரூப் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அடுத்ததாக நாங்கள் மாணவர்களின் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். அடுத்ததாக மாணவர்கள் நிகழ்ச்சி இந்த மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி இந்த வேளையில் மை மதர் என்ற தலைப்பில் ஒரு பேச்சை பேசுவதற்காக அதிகா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மை மதர் என்ற தலைப்பில் பேசுவதற்காக அதிகா என்ற மாணவி அன்போடு அழைக்கிறேன்.
அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். My mother is Mrs. Asifa. She is very kind. She is beautiful. She is அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். My mother is Mrs. Asifa. She is very kind. She is beautiful. She is very kind. I love my mother. Thank you very much. தொடர்ந்து அம்மாவை பற்றி ஒரு பேச்சோட்டி பேசிய வடலிக்கு ஜிசாகுல்லா ஹைரா. அடுத்ததாக சிங்கள மொழியில் பேச்சோட்டி பேசுவதற்காக ஹானியா என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் Aibovan, Alikha Perpasalai, my teacher Ginanasi Vanifasa, Yahruam Varak Innava, Elata Adel மாணவர்களின் நிகழ்ச்சி நிறைவடைகின்ற போது உங்களது கரகோஷங்களை வழங்கி மாணவர்களை ஊக்குவிக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்வதோடு இந்த நிகழ்ச்சியை வழங்கி சென்ற மாணவிக்கு எமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆமாம், அடுத்ததாக நாங்கள் மீண்டும் பரிசில் வழங்கும் வைபவத்துக்கு செல்ல இருக்கின்றோம். அந்த வகையிலே நாங்கள் பெயர் குறிப்பிடுகின்ற 4 மாணவர்களையும் மேடைக்கு அருகாமையிலே அழைத்து வருமாறு பெற்றோர்களை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். மாணவர்களாக நாங்கள் பெயர் குறிப்பிட்ட மாணவர்களை உடனடியாக மேடைக்கு அருகாமையிலே அனுப்பி வைக்குமாறு பெற்றோரை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். இந்த வைபவத்துக்கு பிரதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எல்பி குரூப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இங்கே பரிசனை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைக்கின்ற மாணவர்களாக DH ஆரிஃப் ஹுசைன் அவர்களை அழைக்கின்றோம். அதே போன்று MR உஸ்மான் அவர்களை அழைக்கின்றோம். அதே போன்று SA சாபித் அவர்களையும் அழைக்கின்றோம். அதே போன்று மாணவர் R மாதி அவர்களையும் அழைக்கின்றோம். மாஹி அவர்களையும் அழைக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கான விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது இன்றைய நிகழ்ச்சியின் பிரமுகர்களுள் ஒருவனான சர்வதேச மனித உரிமை உலக மன்றத்தின் பணிப்பாளர் தேசமானி MNM நலீம் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். இந்த மாணவர்களுக்கான மெடல் மற்றும் பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது தேசமானி MNM நலீம் அவர்களை அழைக்கின்றோம். முதலாவதாக பரிசினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது MR உஸ்மான் என்ற மாணவனை அழைக்கின்றோம். உஸ்மான் அதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாணவனாக நாங்கள் அழைப்பது DH ஆரிஃப் ஹுசைன் என்ற மாணவனை அழைக்கின்றோம். DH ஆரிஃப் ஹுசைன் பரிசினை வழங்கி வைக்கின்ற போது உங்களை உற்சாகங்களை வழங்கி கரகோஷங்களை வழங்கி மாணவர்களை உற்சாகப்படுத்துமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். கைதட்டல்களை வழங்கி உங்களது பிள்ளைகளை உற்சாகப்படுத்துமாறு பெற்றோர்களை அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். இதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைக்கின்ற மாணவன் SA சாபித் என்ற மாணவனை அழைக்கின்றோம். சாபித் மன்னிக்கவும், மாணவனின் பேர் சபீத். SA சபீத் என்ற மாணவனை அழைக்கின்றோம். சபீத் அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்ற மாணவன் R மாஹி என்ற மாணவனை அழைக்கின்றோம்.
எங்களது அழைப்பினை ஏற்று இங்கு பிரமுகர்கள் ஒருவராக வருகை தந்து பரிசினை வழங்கி வைத்த சர்வதேச மனித உரிமை உலகப்பணி பணிப்பாளர் தேசமானி எம் நலீம் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக மீண்டும் ஒரு கேள்வி நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்களுக்கான கேள்வி நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இஸ்லாமிய கேள்வி ஒன்றாக இங்கே வழங்கி இருக்கின்றார்கள். அதாவது ஹிஜ்ரி வருடம் எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஹிஜ்ரி வருடம் எவ்வாறு ஆரம்பித்தது என்ற வரலாறை இப்போது அஹதியா கிளாஸின் ஊடாகவும் அது மட்டுமல்லாது முஸ்லிம் நிகழ்ச்சிகளின் ஊடாகவும் அதே மாதிரி குர்ஆன் மதரசாவின் ஊடாகவும் பாடசாலைகள் ஊடாகவும் மாணவர்கள் கற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக. அது மட்டுமல்லாது வீடுகளிலே இப்போது 2 வயது முதல் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யூடியூப் வாயிலாகவும் மாணவர்கள் கற்றல் நடவடிக்கை ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வகையிலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு இலகுவான கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி எத்தனையாம் வருடம் மரணித்தார்கள் என்பதே உங்களுக்கான கேள்வி. ஹிஜ்ரி எத்தனாவது வருடம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தார்கள் என்பதே உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கு விடை தருகின்ற போது இங்கே மேடைக்கு அருகாமையிலே வந்து முத்தாஹிர் ஆசிரியரிடம் விடையை சொல்லி உங்களுக்கான பரிசினை பெற்றுச் செல்ல முடியும் என அறிய தருகின்றோம். அடுத்த நிகழ்ச்சியாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி மை ஸ்கூலை பற்றி கூறுவதற்காக ஐரா என்ற பாடவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Assalamu alaikum everybody. Today I am going to talk about my school. My school is in Al-Iqra School. There are 2 teachers and 65 students and are in my school. It is located in Muslim colony. There are 2 teachers and 65 students and are in my school. My school is very, very beautiful. I love my school. Thank you very much. நமது மாணவிக்கு ஜிசாக்கமுல்லா ஹைரா. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி அறிவு அதிகரிக்கும் ஓதும் துவா. அறிவு அதிகரிக்க ஓதும் துவா அதை நிகழ்த்துவதற்காக சம்ரா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அறிவு அதிகரிக்கும் ஓதும் துவாவை நிகழ்த்துவதற்காக சம்ரா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Adik-adik India, Rabbi, Sahili, Sahili, Asari, Amre, Ongkade, Illi, Sami, So, Happy, Rabbi, Sirili, Ilma, Arskuni, Pafma, Andre, Wasla. நன்றி, ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அந்த மாணவிக்கு ஜிசாக்கமுல்லா ஹைரா. அடுத்ததாக ஆங்கில மொழியில் பாடலொன்றை பாடுவதற்காக சுமையா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஆங்கில மொழியில் பாடலொன்றை பாடுவதற்காக சுமையா என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். Assalamualaikum everybody. Today I am going to sing அந்த வழக்கு சுகையிடப்பட்ட காரணத்தால் மிகவும்
கற்று படிக்கிறது. அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி ஆங்கில மொழியில் ஸ்பீச் ஒன்றை நிறுத்துவதற்காக ஐடா சென்ற மாணவி அன்போடு அழைக்கிறேன். ஐடா சென்ற மாணவி அன்போடு அழைக்கிறேன். What is right and what is wrong? We should follow our decision. The circle of சிறு வயதென்றாலும் அழகான முறையில் நடனம் செய்தது மாணவிக்கு ஜிசாக்கமுல்லா ஐரா. அடுத்ததாக கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியான பதில் அளித்த அடுத்தவர்களுக்கான பரிசு வழங்கப்படும் நிகழ்வு. ஆமாம், பார்வையாளர்களுக்கான இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உடனே நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து அதற்கான அனுசரணையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற த பொரென் ஷாப் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோம். இந்த கிஃப்ட் வவுச்சர்கள் யாவும் அந்த நிறுவனத்தினாலே வழங்கப்படுகின்றது. எனவே நாங்கள் வழங்குகின்ற கிஃப்ட் வவுச்சரை எங்கே எடுக்க வேண்டும் என்ற கேள்வி உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உடனே த பொரென் ஷாப்புக்கு சென்று உங்களுக்கு தேவையான பொருட்களை இந்த கிஃப்ட் வவுச்சரோடாக பெற்றுக்கொள்ள முடியும் என அதை தருகின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு ஒரு மாணவி விடை சொல்லியிருந்தார். நாங்கள் கேட்ட கேள்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த ஹிஜ்ரி ஆண்டு எது என்பதே கேள்வி. ஆமாம் மாணவியர்கள், உங்களோட பேரை எத்தனாவது ஆண்டு படிக்கிறீங்கிறதை சொல்லுங்க மாறாது. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் சன்ஹா. நான் 4ஆம் தரம் படிக்கின்றேன். போசாஹிரா ஆரம்ப பாடசாலையில் கல்வி கற்கின்றேன். ஹிஜ்ரி 12. ஆமாம், இதே பாடசாலையிலே 4ஆம் தரத்திலே கற்கின்ற மாணவி சன்ஹா இந்த கேள்விக்கான விடையை சொல்லியிருந்தார். இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரியுமா அல்லது யாராவது சொல்லி தந்தார்களா? எனக்கு தெரியும். எங்கே கற்றீர்கள் நீங்கள்? பாடசாலையில். ஆமாம், அந்த கேள்விக்கான விடையை பாடசாலையில் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆமாம், மிகவும் சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த வகையிலே இந்த இவருக்கான கிஃப்ட் வவுச்சரை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது த பொரென் ஷாப் உரிமையாளரின் தகப்பனான இலியாஸ் ஹாஜியார் அவர்கள் இந்த வவுச்சரை வழங்கி வைப்பார்கள். ஆமாம், இந்த வவுச்சரை வழங்கி வைத்த பொரென் ஷாப் உரிமையாளரின் தந்தை இலியாஸ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக விருது வழங்கும் வைபவம். சமூகத்துக்காக சமூக சேவையாற்றும் அனைவருக்கும் நாங்கள் கௌரவிப்பு, அதாவது நாங்கள் மிச்ச பேர் எங்களுடைய சமூக சேவை செய்தாலும் கூட ஒரு சிலருக்காவது நாங்கள் கௌரவித்து இந்த சமூக சேவை செய்யும் நபர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவோடு அடுத்ததாக நாங்கள் ஒரு விருதை வழங்க வைக்கின்றோம். இந்த விருது வழங்கும் வைபவத்திலே எல்பி குரூப் அவர்கள் அனுசரணை வழங்கி பல நிகழ்ச்சிகளுக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்லாது பல சமூக விடயங்களுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சமூக செயற்பாட்டாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எல்பி குரூப் நிறுவனத்தின் மெம்பருக்காக நாங்கள் அதாவது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சார்பாக இந்த விருதினை வழங்கி வைத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைப்பது ஏ பாத்திமா ஹனா என்ற நபரை இங்கு அழைக்கின்றோம் என்பவரை இங்கு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது சர்வதேச மனித உரிமை ஆணைக்குழுவின் ஊடக பணிப்பாளராக மட்டுமல்லாது சர்வதேச ரீதியில் ஊடக செயற்பாளராகவும் அதே போன்று சர்வதேச ரீதியாக இந்த யூடியூப் அலைவரிசையினூடாக எமது சிறு புரோகிராமாக இருந்தாலும் அதை சர்வதேசத்துக்கு எடுத்துச் செல்லும் எமது ஃபஸ்லான் அவர்களை இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். ஆமாம், இந்த விருதினை பெற்றுக்கொள்வதற்காக நாங்கள் எல்பி குரூப் அவர்களின் தலைவர் அஸ்கர் அலி அவர்களின் மகள் ஹனா அவர்கள் இந்த விருதினை தட்டி செல்கின்றார்கள். ஆமாம், அவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக மீண்டும் மாணவர் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இது மாணவர்களுக்கான மேடை. எனவே நாங்கள்
அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த வகையிலே மாணவர்களுக்கான நிகழ்ச்சியை மீண்டும் நாங்கள் செல்கின்றோம். அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி இஸ்லாத்தின் கடமை கூறல். இஸ்லாத்தின் கடமை கூறல் அதை கூறுவதற்காக எம் ஆஃபியா என்ற மாணவியை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நான் உங்கள் முன் இஸ்லாத்தில் கடமைகள் கூற வந்துள்ளேன். முதலாவது கலிமா, இரண்டாவது தொழுகை, மூன்றாவது ஜகாத், நான்காவது நோன்பு, ஐந்தாவது ஹஜ்ஜி. நன்றி, வசலாம். மாணவர்களில் குறித்த மாணவிக்கு ஜிசாக்கமுல்லா ஹைரா. அடுத்ததாக தமிழ் மொழியில் பாடல் ஒன்றை பாடுவதற்காக ஆஃபியா அதீஃபா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். ஆமாம், மாணவர்களின் நிகழ்ச்சி தற்போது மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று நாங்கள் அவர்களுக்கான பரிசினையும் வழங்கி வைத்து முடிக்க வேண்டியிருக்கின்றது. அந்த வகையிலே மீண்டும் நாங்கள் 5 மாணவர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றோம். அந்த மாணவர்களை மேடைக்கு அருகாமையிலே அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். மாணவர்களின் பெயர் விவரம் இதோ: MHM ஹஸ்னாத், F ஹசீனா, MFF ஐஃபா, MM மன்ஹா, அதே போன்று SM நிஹ்லா ஆகிய மாணவர்களை உடனடியாக மேடைக்கு அருகாமையிலே பரிசினை பெற்றுச் செல்வதற்காக அழைக்கின்றோம். அதே போன்று நிகழ்ச்சியினை தற்போது வழங்குவதற்காக மாணவர் தயாராக இருக்கின்றார். பார்ப்போம். தற்போது நடைபெற இருக்கும் போட்டி தமிழ் மொழியில் பாடல் ஒன்றை பாடுவதற்காக ஆஃபியா அதீஃபா என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மழலை மொழியிலே வண்ணாத்தி பூச்சி பாடலை வழங்கி சென்ற மாணவிகள் இருவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த நிகழ்வானது FN மீடியா நெட்வொர்க், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண முடியும் அல்லது Facebook, YouTube வலைதளத்தினூடாகவும் இவர்களுடைய விவரங்களை பெற்றுக்கொள்ள முடியும். FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளர், அது மட்டுமல்லாது சக்தி மற்றும் திரச தொலைக்காட்சியின் குர்நாகல் மாவட்ட பிராந்திய செய்தியாளரும், அது மட்டுமல்லாது சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளருமான ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான் இந்த நிகழ்ச்சியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார். இந்த நிகழ்ச்சியானது FN மீடியா நெட்வொர்க் மற்றும் FN ஸ்டுடியோ ஹொரம்பாவ எனும் யூடியூப் ஊடகத்தளத்தினூடாக நீங்கள் கண்டுகளிக்க முடியும். அது மட்டுமல்லாது எங்களது பாடசாலை சார்பாகவும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த ஒளிப்பதிவினை நீங்கள் அமாயா ஸ்டுடியோ எனும் யூடியூப் வலையினாலாகவும் நீங்கள் கண்டுகளிக்க முடியும் என்பதை அறிய தருகின்றோம். ஆமாம், நாங்கள் மீண்டும் பரிசு வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது
ஆமாம், அடுத்தது மாணவர்களுக்கான பரிசளிப்பு வைபவம். இந்த மாணவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் இங்கே அழைப்பது சர்வதேச மனித உரிமை பணியகத்தின் வெளிநாட்டு விவகார பணிக்கு பொறுப்பாக இருக்கின்ற சகோதரர் ரொஹான்ராஜ் அவர்களை இந்த விருதினை மற்றும் மாணவர்களுக்கான பரிசினை வழங்கி வைப்பதற்காக அழைக்கின்றோம். பரிசினை பெற்றுச் செல்வதற்காக நாங்கள் அழைக்கின்ற மாணவர்களை மேடைக்கு அனுப்பி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றோம். முதலாவதாக நாங்கள் அழைக்கின்ற மாணவர் SM நிஹ்லா என்ற மாணவியை அழைக்கின்றோம். SM நிஹ்லா. அதனைத் தொடர்ந்து இரண்டாவது மாணவனாக நாங்கள் அழைப்பது MM மன்ஹா என்ற மாணவியை அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாங்கள் அழைக்கின்ற மாணவன் MFF ஐபா என்ற மாணவரை அழைக்கின்றோம். MFF ஐபா. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மேடைக்கு அழைக்கும் மாணவர் F ஹசீனா என்ற மாணவியை அழைக்கின்றோம். F ஹசீனா என்ற மாணவிக்கான மெடலை வழங்கிக்குமாறு ஹசீனா என்ற மாணவியை அழைக்கின்றோம். இதனைத் தொடர்ந்து அடுத்ததாக நாங்கள் அழைக்கின்ற மாணவர் MHF ஹஸ்னாத் என்ற மாணவரை அழைக்கின்றோம். MHF ஹஸ்னாத். ஆமாம், எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து மாணவர்களுக்கான பரிசினை வழங்கி வைத்த சர்வதேச மனித உரிமை உலக பணிமன்றத்தின் வெளிநாட்டு விவகார துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற ரொஹான்ராஜ் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம். அடுத்ததாக மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். மாணவர்களின் அடுத்த நிகழ்ச்சிகள் ஒன்றாக இந்த மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சி அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி சிறு துவா ஒன்றை கூறுவதற்காக மாஹி என்ற மாணவி அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி சிறு துவா ஒன்றை கூறுவதற்காக மாஹி என்ற மாணவனை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நடைபெற இருக்கும் நேற்று தமிழ் மொழியில் பாடல் ஒன்றை பாடுவதற்காக ஆபிஸ் என்ற மாணவரை ஆண்போடு மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக நடைபெற இருக்கும் போட்டி தமிழ் மொழியில் பாடல் ஒன்றை பாடுவதற்காக ஆபிஸ் என்ற மாணவரை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன்.
அவர் ஐஸ் கொடுத்து விட்டு மிகவும் உற்சாகமாக ஒரு பாடல் ஒன்றை பாடி சென்றுள்ளார். அடுத்ததாக நடைபெற இருக்கும் நிகழ்ச்சி முதலாம் களிமா கூறல். அதுக்காக அலிசா நிதா என்ற மாணவி அன்போடு அழைக்கின்றேன். ஆமாம், நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பாக நாங்கள் மீண்டும் ஒரு விருது வழங்கும் வைபவத்துக்கு செல்கின்றோம். சமூக செயற்பாட்டாளர்களுக்கான விருது வழங்கும் வைபவத்திலே மிக நீண்ட காலமாக பச்சைப்பள்ளி நிர்வாகத்திலும் அது மட்டுமல்லாது ஜனாசா குழுவிலும் தலைவராக செயற்பட்டுக் கொண்டிருந்த எமது ஜரூக் அவர்களுக்கான விருது வழங்கும் வைபவம் இடம்பெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியிலே ஜரூக் அவர்கள் வரவில்லை. அதற்கு அவர் சார்பாக அபுல் மோலே அவர்கள் இந்த விருதினை பெற்றுச் செல்வதற்காக மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக நாங்கள் அழைப்பது எங்களது இன்றைய நிகழ்ச்சியின் பிரமுகர்கள் ஒருவராக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை கௌரவித்துக் கொண்டிருக்கும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் விவசாய திணைக்களத்தின் இணைப்பாளர் MR அரபாத் அவர்களை இங்கு மேடைக்கு அழைக்கின்றோம் இந்த விருதினை வழங்கி கௌரவிப்பதற்காக. அவருக்கான பொன்னாடையும் போற்றி இந்த விருதினையும் வழங்கி வைக்குமாறு அன்பாய் வேண்டிக் கொள்கின்றேன். ஜரூக் அவர்களை நாங்கள் இந்த மேடையிலே ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. இந்த எமது ஊர் சார்பாக பள்ளி நிர்வாகத்தில் மட்டுமல்லாது ஜனாசா குழுவிலே தலைவராக மிக நீண்ட காலமாக செயற்பட்டு எமது மையவாடியிலே பல்வேறு சேவைகளுக்கு உதவி புரிந்து கொண்டிருக்கின்ற ஜரூக் அவர்களுக்கான விருதினை அபுல் மோலே அவர்கள் ஜரூக் சார்பாக பெற்றுக் கொள்கின்றார். அந்த வகையிலே இவரை கௌரவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். வழங்கி வைத்த விவசாய திணைக்கள இணைப்பாளர் MR அரபாத் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக மீண்டும் நாங்கள் மாணவ நிகழ்ச்சிக்கு செல்கின்றோம். இதோ மாணவன் நாங்கள் அழைத்த மாணவி மேடைக்கு வருகை வந்திருக்கின்றார். அவரினால் நிகழ்ச்சி இப்போது இந்த மேடையை அலங்கரிக்க காத்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் أول كلمة طيب لا إله إلا الله محمد رسول الله இரண்டாம் கலிமா ஷஹாதத் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹு நன்றி வஸலாம். கலிமாவை நிகழ்ச்சி சென்ற மாணவிக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா.